निवास सितजनाश्रित सीतापते श्रीराम प्रह्लाद भयहरा नारसिंह नीदय चूपग रावेरा नीदय चूपग रावेरा ஏமா பொண்ணு, தண்ணி வந்து வீடெல்லாம் மூழ்கி போச்சு. வேகமா போ, உன்னோட நந்தா. நந்தா நந்தா, நான் வந்துட்டேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். பார்த்து பயப்படாம. ஏம்மா, மழையில ஏம்மா இப்படி? சொல்லி இருந்தா நானே வந்திருப்பல வைத்தியம் பார்க்க. இவனை கூட்டிட்டு ஏம்மா இவ்வளவு தூரம் வர? என்ன ஆச்சுமா? வெள்ளம் வந்துருச்சு சாமி, வீடு ஃபுல்லா மூழ்கிடுச்சு. சிவ சிவா, எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. எந்த விஷயத்துக்குமே பயப்படாதம்மா. எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. தைரியமா இருங்க, சரியா? சரிங்க சாமி. இன்னைக்கு நைட்டு கோவில்லயே படுத்துக்கங்க. நான் காலையிலக்குள்ள உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன். சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் சாமி. நிஜமா யார் இந்த நந்தா? எதனால இப்படி மாறி போயிட்டான்? இந்த பொண்ணு ஏன் அவனை கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறா? இதெல்லாம் ஏன் நமக்கு புரியணும்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க கதை என்ன, இவங்க ஊர் என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். நரசிம்மபுரம் அம்மன் கோயில் திருவிழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம். அனைவரையும் வரவேற்கிறோம். பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்கு அளிக்க வேண்டிய காணிக்கையை உண்டியலில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடைத்தரகர்கள் யாரிடமும் கொடுக்க வேண்டாம்.
அனைவரும் கவனமாக இருங்கள். உங்கள் பொருட்களை நீங்களே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். குழந்தைங்களை எல்லாரும் பத்திரமா கையில பிடிச்சுக்குங்க. நீங்கள் துளைக்கும் பொருட்களுக்கு கோயில் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஏய்! ஏய்! டேய் வாங்கடா வாங்கடா. என்னாச்சுடா? என்னாச்சுடா? டேய் வாங்கடா. என்னடா வாடா வாடா டேய் வாங்க டேய் வாங்கடா. ஏய்! ஐயோ, அடி வெளுத்து எடுத்துட்டாடா. ஐயோ. இன்னொரு தடவை என் தங்கச்சி பக்கம் வரத பார்த்த கொன்னே போட்டுருவண்டா உன்ன. பொறுக்கிக்கு போறந்த நாய. மராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த நிலாவ சொன்னேன் கனாவா ஓடி மறைஞ்ச. அக்கா அக்கா பாடிட்டு இருக்காங்க. என்னடா? சீதா அம்மாவுக்காக ராஜையா கொடுத்தது. பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? மோகம் இல்லையா? இந்த கிழவன் காசை கொடுக்கறத நிறுத்த மாட்டான். இவன் மனசும் மாறாது. அதேதான். இப்போ நம்ம தங்கம் எங்கடா இருக்கா? அம்மா தங்கம், சீதா தங்கம். என் தங்க பொண்ணு சீதா தங்கம். என்ன சாவித்ரி அம்மா, இன்னைக்கு கலெக்ஷன் அதிகமா இருக்கும் போல. இது மட்டும் இல்ல தங்கம், நீ மட்டும் அந்த ஆளுக்கு ஓகே சொல்லிட்டனா அப்புறம் அக்காவோட கம்பெனில காசு மழை பிச்சுக்கிட்டு கொட்டும். என் தங்கமே ரசாத்தி, என் செல்லம். இந்த ஊர்ல எத்தனை அழகி இருந்தாலும் உன் அழகுக்கு ஈடு இல்ல. சரி சித்தி, அவன் ஏன் சித்தி இந்த அளவுக்கு மோசமா இருக்கான்? என்ன இப்படி பார்த்ததுக்கே 4 ஏக்கர் எழுதி தரேன்னு சொல்றான். ஏதாவது பண்ணுனா ஃபுல்லா எழுதி கொடுத்துருவான் போல இருக்கு. அப்படியா? ஆமா. இப்படின்னு தெரிஞ்சா நீ ஒருத்தி போதாதா? என்ன மருமகனே உங்க போட்டு அழிஞ்சிருக்கு? ஒரு தடவை மட்டும் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா வேணும் அத்த. உன்னோட சீதா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எழுதிக்கோ. வரட்டுமா? கிழவன் கையில தங்கத்தை கொடுத்தா எங்கேயோ திரும்பிட்டு இருக்கான். இவனை மாதிரி 2 பேர் இருந்தா போதும், கம்பெனி எங்கேயோ போயிடும். எப்படி ஏமாத்தியா? செருப்பு எடுத்து அடிச்சு நான் வை. அக்கா வெத்தல உன் சட்டையில வச்சுக்க. ஏய், நீ உள்ள போ.
நீங்க எல்லாரும் போங்க. என்னடா ஆச்சு? தண்ணி அடிச்சிட்டு ஒரு பொண்ணுகிட்ட வம்பு இழுத்தேன். அவன் அண்ணன் என்ன அடிச்சிட்டாங்கக்கா. உனக்கு வெக்கமா இல்ல ஒரு பொண்ணு கையில அடி வாங்கிட்டு வந்திருக்க? சரி, அவன் தங்கச்சி எப்படி இருப்பா? சூப்பரா இருப்பாக்கா. ம். அண்ணா, கொஞ்சம் இங்க வா அண்ணா. ஒரு நிமிஷம் இருமா. உனக்கு முன்னாடியே தெரியுமாண்ணா? என்னம்மா அது? நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். ஹேய், என் தங்க பொண்ணு, நீ இந்த மாதிரியே நல்லா படிச்சு பெரிய டீச்சர் ஆகணும். நீ பாஸ் ஆகுறதுலாம் ஒன்றும் புதுசு இல்லைல்லம்மா. என் தங்கமே. என்னாச்சுண்ணா? அட ஒன்றும் ஆகலம்மா, ஒன்றும் ஆகல. எனக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்குறேன்னா. அட என்னம்மா இது? எனக்கு இதெல்லாம் என்ன புதுசா? நீ அழக்கூடாது. உன்ன மாதிரி அண்ணன் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். இது நான் மட்டும் சொல்லலண்ணா, இதை என் கிளாஸ்ல எல்லாருமே சொல்றாங்க. சரி விடுமா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். உன் காலேஜ்ல யாராவது உன்னை வம்பிழுத்தா நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பயந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கூடாது, சரியா? நான் சொல்லலனாலும் நீ தெரிஞ்சுக்குவல்லண்ணா. அம்மா கீதா, ரொம்ப பசிக்குதுடா, சாப்பாடு போடுறியா? ஐயோ போடுறேண்ணா, வா போலாம். இந்த ஃபைலை போய் கொடுத்துட்டு வாங்க. ஃபைல் எடுத்துட்டு வா. ஆ. சரி சார். என்ன உங்க பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். குழந்தை இல்லைன்னு சொல்லி என் பொண்ணை கொடுமைப்படுத்துறான் சார். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பஞ்சாயத்து இருக்கையா. அங்க நியாயம் கிடைக்கலன்னு தானே இங்க வந்திருக்கோம். சரி சரி இருங்க. இந்த பார், ஸ்டேஷனுக்கு புதிய எஸ்ஐ வந்திருக்காரு. இவனை இங்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் போங்க. சரிங்க ஐயா. நான் எதுக்கு சார் இங்க? ஏய், சொன்னதை செய்யா. இங்க பாரு, நீ திரும்பி வரும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வராத. நீ மட்டும் வா. எதுக்கு சார்? சொல்றல, எல்லாம் உனக்கு சொல்லணும். போயா, போங்கம்மா. வாமா. சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா? குட் மார்னிங் சார். வணக்கங்க. பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குன்னா ஏதோ பெரிய கஷ்டம்தான் வந்திருக்கணும். ஆமா சார், என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காரு. அழக்கூடாது. பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. வா. இந்த பொண்ணோட புருஷன் யாரு? தான் சார். ஜாதி மல்லி பூ மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா. அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு பயல உள்ள எழுதிட்டு போங்க அவனை. என் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார். நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான். நீ இங்கே இரு. நீ வா வா. ஐயோ கடவுளே, இவன் கண்ணில் பட்டுருச்சு. இத்தனை வருஷத்துல உனக்கு இப்படி நீதி கிடைச்சிருக்குமா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் குழந்தைய பிறக்கலையா? நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? மானங்கட்ட பயல. ஓ போங்கயா, சீக்கிரம் இங்க இருந்து போங்க. சாஸ்திரி ஐயா வந்துட்டேன். ஐயா, மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. கேஸ் ஏதாச்சும் இருக்கா? ஐயா, இது எல்லாமே கேஸ் தான். இந்த கேஸ் இல்ல. ஓஹோ, அதுவா? ஐயா, சாவித்திரி அம்மான்னு ஒரு பெரிய சாத்வீகமான இடம் இருக்குயா. நல்லா இருக்குமா? ஆஹா, போலீஸ் வராங்கக்கா. என்ன நடக்குதுங்க? அடடடா, வாங்க வாங்க வாங்க. இப்படி இருக்குது மருமகனே. வாங்க மருமகனே, வாங்க உள்ள வாங்க.
உள்ள போங்கடா. பயப்பட வாங்க, வேண்டாம். வாங்க. நீங்க வாங்க. யாரையும் பிடிக்க வரல. வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஆ, கிராமத்துல வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தானே இருக்கும். ஆ. பாய் இருந்தா போதாதா உங்கள மாதிரி ஆளுக்கு? எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம், எனக்கே தெரியும். புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு? ஊரை அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு, லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன். அதுதான் அவங்க அக்ரிமெண்ட். நான் கூட அப்படிதான். சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன். பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்ல. நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும். காலையில இங்க வந்துருவாங்க. சரியா? அப்புறம் இன்னைக்கு யார கொடுக்க போற? ஜோதி, ஸ்வேதா, சரளா, லக்ஷ்மி எல்லாரும் இங்க வாங்க. கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க. நகருங்கடி. பகாசுரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தடவை முடிக்க முடியும். இதுதான் வேணும் எனக்கு. சித்தி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இன்னைக்கு பேமெண்ட்ட இவ கையில கொடுத்து விட. அது அவ படிச்சிட்டு இருக்காதான். எனக்கு எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட்லாம் தேவையில்லை. பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஒரு 3 நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறேங்க. லேடிஸ் ப்ராப்ளமா? இந்த மாதிரி பொண்ணுக்காக 3 நாள் இல்ல 3 ஜென்ம வரையும் கூட காத்திருக்கலாம். அவன் பின்னாடியே வந்தானேமா. அவன் ஏன் பின்னாடி வரல? அவன் செங்கல் வாங்க வந்தான். டேய் நிஜமாடா? அடி வாங்கும் போதே சொல்லிருக்க வேண்டியதானடா. நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நான் செங்கல் வாங்குறதுக்காக வந்தேன். டேய் ரவி, செங்கல் வாங்குறதுக்கு யாரா வந்தாங்களா? இல்ல, வரவே இல்ல. நீயும் வேலையா பாத்துட்டே இரு. சரிடா. ஓகே ஓகே. உங்களால அண்ணன் கிட்ட போட்டு விடுறேன். இப்படி வேணாமா அடிச்சிருக்கீங்க. வேணாமா. அண்ணன் கிட்ட மட்டும் சொல்றாதமா. ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியே போகாதன்னு? உட்காரு. உன்னை கட்டி வச்சாதான் எனக்கு நல்லது. மூஞ்ச பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. போட்டனா சாமியார் வந்துருவாரு. அமைதியா உட்காரு. நான் இப்ப வந்துருவேன். உட்காரு. வர வர உனக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. நான் எங்கேயாவது வெளியே போனா உடனே நீயும் எங்கேயாவது போயிடுற. நானும் உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. அமைதியாரு. இன்னும் சமைக்கல. சாமி, வாங்க வாங்க. என்னடா நந்தா, எப்படி இருக்க? பயப்படாதடா நந்தா. மறுபடியும் ஏதாவது தேவையில்லாத வேலை பாத்தியா? இவருக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க தண்ணி குடிங்க. மறுபடியும் என்ன பண்ணாமா? வீட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப சைட்டு பண்ணிட்டாரு. அப்படியா? அது சாமி, எப்போ இவர் நார்மல் ஆவாரு? சீக்கிரத்திலே அது கண்டிப்பா நடக்குமா. அப்புறம் இந்த வீடு வசதி எல்லாம் போதுமாமா? ஐயோ, எல்லாம் நல்லா இருக்கு சாமி. ரொம்ப நல்லதுமா. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. காலையில இருந்து இப்போ வரைக்கும் இங்கதான் இருக்கானா? ஓய், என்ன பிடிச்சிருக்கா? என் கூட வரியா? வா.
பாத்து டேய், பாத்துடா. புடிடா. உடைஞ்சிருச்சா? பாத்து புடிடா. போடு. டேய் ரவி, யாரு தோஸ்தா? என்ன விஷயம்டா? இங்க வாடா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுடா. அட இங்க வாடா, எல்லாரும் வாங்கடா. வாங்கடா. என்னடா வாயில இருக்க மொத்த பல்லே காமிச்சிட்டே வரியே? என்ன விஷயம்டா? நல்ல பல் டாக்டரா போய் பாருடா. அது இல்லடா, இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழால நல்ல மசாலா கச்சேரி எல்லாம் இருக்குடா. ம். நீங்க அங்க பாத்துருக்கணுமே, அத பத்தி தான்டா சொல்ல வந்தேன். நீ போன தடவை மாதிரி வெறும் பூஜை தானடா பண்ண போற? டேய் போங்கடா, எப்போ நடந்ததுக்கு இப்போ வந்து நீங்க சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் சொன்னேன். அது இல்லடா, நம்ம நந்தா சாமி குப்பம் சீதா பின்னாடி சுத்துறானாமே. என்னாச்சுடா உங்களுக்கு? எல்லாரும் இப்படி முழிக்கிறீங்க? டேய் சீன் போடாதடா. நீ உன் மனசுல இருக்கிறத பேசுற மாதிரியே தெரியலையேடா. ஊர்ல இருக்கிறவங்களா சொல்றாங்கன்னு நீயே வந்து சொல்றியா? அடே முழுசா சொல்ல விடுங்க. இல்ல. சொல்லுடா. நம்ம நந்தா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை டான்ஸ் ஆட ஒத்துக்க வச்சீங்கன்னா. சாமி அந்த செங்கலை கொஞ்சம் எடு. சீக்கிரம் ஏறா. எதுக்குடா இது இப்போ? புரியுதா? என்னடா அவன் செட் பண்ணி சுத்துவான், நான் டான்ஸ் ஆட கூப்பிட கூடாதா? ஏன்டா சொல்லிக்கிட்டே இருக்க? ஐயோ, அம்மா. டேய், 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 விடுங்கடா, டேய். டேய், விடுங்கடா, டேய். டேய், 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 விடுங்கடா. ஐயோ. அம்மா. எதை பத்தி பேச வந்த என்னை இப்படி அடிச்சுட்டேல. டேய் ஹாஸ்பிட்டல் வாங்கடா, பாத்துக்கலாம். கொய்யால. அங்க வரது நம்ம நந்தா தானே? வண்டியை கொஞ்சம் நிறுத்து. இங்க வாடா. ஏன்பா நந்தா, உனக்கு யாரும் கிடைக்கலையா? அந்த பொண்ணு பின்னாடி போய் போற? அவளும் அவன் சித்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிச்சிடுவாங்கடா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பண்ண வேணா? போடா போ, போய் உருப்படுற வேலையை பாரு. நம்ம சொல்லி அப்படியே நிக்கிறான் பாரு. போடா நந்தா. திருந்த மாட்டான் இவன். கண்ட பசங்களாம் உன்னை பத்தி ஏதேதோ பேசுறாங்கடா. ஏன் உனக்கு இந்த ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? அவளை போய் காதலிக்கிற? தேவையாடா நமக்கு இதெல்லாம்? கண்டவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. உனக்கும் தங்கச்சி இருக்குடா. அவளுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா? நீ இப்படியே தெரிஞ்சினா நல்ல சம்பந்தம் எப்படிடா வரும்? அவளை எனக்கு இப்போ இல்லடா, 10 வயசுல இருந்தே தெரியும். அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா அம்மா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்கிறதே. காதல் இதுதானா? யார் அது? இங்க வா. தங்கச்சியா தம்பியா? தங்கச்சி. அப்புறம் உன் அம்மா அப்பா? அம்மா அப்பா பூச்சி மருந்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குறீங்களா? உன்னோட அம்மா அப்பா இல்லாம நீ மட்டும் தங்கச்சி எப்படிடா வளர்ப்ப? என்கிட்ட கொடுத்துரு, நான் நல்லா சாப்பாடு கொடுப்பேன், நல்லா படிக்க வைக்கிறேன், நல்ல ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி தரேன். சரியா? வேணும்னா நீ கூட இங்கேயே தங்கிக்கலாம். டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பாடு போடுறேன்னா உனக்கு புரியாதா? தங்கச்சி குடுறா.
கொடுங்கறல. நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க ஏய், மாட்டேன். டேய், நில்லுடா. டேய் டேய் இங்க வாடா. வாங்க. இந்த மாதிரி பொண்ணை காதலிக்கிறனால எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டீங்கல்ல. ஆனா அன்னைக்கு அவ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என் தங்கச்சி என் கூட இருந்திருக்க மாட்டா. கஷ்டம் வரும்போது மனசுக்குள்ள அழுக வரும். அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுன்னா ஒரு சில நேரம் நம்மளை பார்த்து நம்மளே சிரிப்போம். அவளோட சிரிப்பு கூட அப்படித்தாண்டா. அவளை அந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வருவேன். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என் பின்னாடியே வர? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு தான், உன் கூட பேசுறதுக்கு தான். ஓஹோ அப்படியா? அப்ப நைட்டு வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா எப்படி வேணாலும் பாத்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். என்ன கரெக்டா கண்டுபிடிச்சனா? கரெக்ட் தானே? அதுக்காக இல்லை, உன்னோட ஹலோ, கொஞ்சம். எதுக்கு இப்ப சமாளிக்கிற? எல்லா ஆம்பளைங்களுக்கும் அதான் வேணும். இதுக்கு தானே பொண்ணுக்கு பின்னாடி வரீங்க. நான் காசுக்கு படுக்கிறவன்னு ஊருக்கே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அட இதெல்லாம் 4 நாளைக்கு தான். ஆனா காதலிக்கவும் கல்யாணம் பண்ணவும் வேற பொண்ணுங்க இருக்காங்க. இங்க பாரு, உன்னை தப்பான பொண்ணா பார்க்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. ஏ உனக்கு என்ன பைத்தியமா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன பத்தின விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய் எதுக்காக என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்க? உனக்கு 4 வயசு இருக்கும்போதே உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. நீ அனாதை ஆயிட்ட. அதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட போன் சித்தி உன்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளையில உன்னை பசியில இருந்து காப்பாத்தினதுக்கும் உன்னை படிக்க வச்சதுக்கும் உன் உடம்ப வைத்து இப்ப சம்பாதிக்கிறாங்க. அவங்க செஞ்ச உதவிக்கு நீ இப்படி கைமாறு பண்ணிக்கிட்டு இருக்க. அதே 10 வயசுல நீ எனக்கும் என் தங்கச்சிக்கும் பண்ண உதவிய நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். உன்னை பிடிக்கிறதுக்கும் உன்னை காதலிக்கிறதுக்கும் இதுதான் முதல் காரணம். நீ இந்த உடம்ப எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா உன் மனசு மட்டும் இன்னும் உன்கிட்ட தான் இருக்கு. அதை நீ எனக்கு கொடு. இந்த வாழ்க்கை முழுக்க நான் உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறேன். சரி, உன்னோட பேர் என்ன? நந்தா. என்ன பாக்குற? என்ன புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கானா உனக்கு? அடுத்த 3 நாள்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி பையில பணம் வச்சு தலையில பூவை வச்சு என் கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? எப்போ? எங்கடி? அவ யாரையோ லவ் பண்றாளாமே. உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா என்ன? உன்ன மாதிரி ஆளுங்க ரேட்ட மாத்தலாம், ஆனா ரூட்ட மாத்த கூடாது. அவ யார காதலிக்கிறானே எனக்கு தெரியாது. அப்படியே போட்டனா உன் கதைய வேற யார்கிட்டயாவது சொல்லு.
இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு யாரு வேணாலும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அது வந்து ஏய், நான் மனசு வச்சேன்னா ஹை கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இல்ல, யாரா இருந்தாலும் என்கிட்ட கெஞ்ச வைப்பேன். உன் பொண்ணு எனக்கு வேணும்னா உன்னை கொல்லணுமா இல்ல அந்த லவ்வரை கொல்லணுமா? டிசைட் பண்ணிக்கோ, பண்ணிக்கோ. வேணா வேணா, ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக நானே செத்து போகணும்னா அம்மாடி வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும். அவளை கொண்டாந்து காலடியில போடுற எனக்கு டைம் கொடுங்க, என்ன நம்புங்க. நம்புறேன். சொன்ன மாதிரி செய்யலனா செத்து போயிடுவடி. நில்லு. வீடெல்லாம் இப்படி கிடக்குது, ரத்தத்தோட நான் இங்க இருக்கேன். உனக்கு கண்ணு தெரியலையாடி? என்னாச்சு? அந்த எஸ்ஐ வந்தாண்டி. உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையே. அவன் கிட்ட நீ போலனா அவன் என்ன கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். செத்துப்போ. நான் உண்மையதான் சொல்றேன், செத்துப்போ. நீ செத்து போனா உன் சாவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். எனக்கு யாரு மேலயும் பயம் இல்ல. என்ன காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கான். நீ செத்துப்போ. நில்லடி. உனக்கு ஏதோ அவன் வசியம் வச்சிருக்கான். வசியம் வச்சது அவன் கிடையாது, நீ. என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீதான். வாய மூடி. செங்கல் சூளையில வேலை பாக்குற வேண்டியவன். ஆனா ஒன்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அவன் என்னடி பண்ணுவான்? காதலிக்கிறான். நான் இருக்கேன், தைரியம் கொடுக்கறான். நானே செத்து போயிட்டா கூட என்ன புதைக்கிறதுக்காக அவன் இருப்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? பயத்துல சாக போறியா, தைரியமா வாழ போறியோ, நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. உன்ன வாடி வாங்குறல. போ, உள்ளவே கடந்து சாகு. நீ வெளியவே போக கூடாது. சித்தி, சித்தி. இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களா அக்கா? மாமா, இந்த அக்கா மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்த கொண்டிருக்கீங்க. அப்பெல்லாம் நீங்க கவலைப்படலையா மாமா? டேய், எத்தனை பேரை கொன்னாலும் சடங்க மட்டும் கிராண்டா பண்ணணும்டா. சரிங்க மாமா. நந்தா, நந்தா. அம்மா, நிறுத்துங்க. வேணா, நிறுத்துங்க. டேய், டேய், யாரா நீ? டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், ஓடுங்க. என்ன பண்ற? டேய், நிறுத்துடா. டேய், சொல்லுங்க. என்னடா பண்ற? என்ன பண்ற? என்னடா பண்ற? டேய், டேய், ஏன் மேல என்ன வைக்கிறீங்க? எப்படிங்க? விடுங்க அவனை. விடுங்க. யாரா இது? நீ மனுஷனா மிருகமா? இவரை போட்டு இந்த அடி அடிக்கிறீ, உனக்கு வெக்கமா இல்ல? சீ, அறிவு இருக்கா உனக்கு? வா போலாம். என்ன மாமா சிரிக்கிறீங்க? உங்க அக்கா திரும்ப வந்தா சிரிப்பு வராதா என்ன? நாலாவது அக்காவா? ஐயோ. டேய் தம்பி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் இங்க செத்து போறேன். நீ சீக்கிரமா இங்க வரணும்டா.
இப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்திருக்குடா. சீக்கிரம் வாடா, நான் இங்க உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரெண்டு நாளா உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? எனக்கு என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. நீ இல்லனா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன். ஆனா என்ன மறந்துடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன நடந்துச்சு? என் சித்தி பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காதலிச்ச பாவத்துக்கு உன்னை கொல்ல பாக்குறாங்க. அதான் உன் பயமா? புனிதமா காதலிக்கிற உனக்கு கரப்பட்ட என்னையே கொடுக்கறதெல்லாம் சரியில்லை நந்தா. உனக்கு மனைவியாகி உன் குழந்தைங்களுக்கு அம்மாவாகிற தகுதி எனக்கு இல்லை நந்தா. உனக்கு என்னை விட நல்ல பொண்ணா கிடப்பா. என்ன விட்டு நந்தா. என்ன விட்டுட நந்தா. கரைப்பட்ட மனசை சுத்தம் பண்றது தான் கஷ்டம், உடம்ப இல்ல. शांति शांति शांति. அம்மாடி, என்னாச்சுமா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? நம்ம வாழ்க்கையில் யாரும் வந்து உன்னை என்னை கொல்ற மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு அண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கனவு தானே. கனவுல வர்றது நிஜமா நடக்காது. இந்த மாதிரி அனாவசியமானதெல்லாம் நினைக்காத. என்னது கனவு வந்துச்சா? கனவுல நாங்களா வந்தோமா? ஏமா கனவுலயாச்சும் எங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டீங்களா? இல்ல அதையும் உங்க அண்ணனுக்கே போட்டீங்களா? சின்ன மழை துளி கோர்த்து மழையானதே, மனசில் ஓர் கடல் ஆழம் அன்பு உள்ளதே. எந்த துன்பம் வந்த போதும் இந்த சொந்தம் மாறதே. வாழ்க்கை தோறும் தங்கை என்ற ஒற்றை சொந்தம் போதுமே. உன்னை
பார்க்கும்போது ஆனந்தம் இல்லை இங்கு வேறு சங்கீதம். நொடியும் நொடியும் நம் கையில் சேரும் ஆகாயம். சின்ன சின்ன மழை துளி கோர்த்து மழையானதே. மனசில் மனசில் ஓர் கடல் ஆழம் அன்புள்ளதே. வட்டம் சுற்றும் தாரகை போல தங்கை நிலா சுற்றியே வந்தோ. அவள் பார்வையில் கண்டோமே மொத்த சொர்க்கமும். வந்தாலம்மா பறவை போல அடை காத்தும் பத்திரமாக. ஒருபோதும் உன்னை விட மாட்டோம் வாழ்வின் சொந்தமே. வசந்தம் தான் வாழ்நாள் தோறும் நெருங்காத சோகம் என்றும். பார்த்து ஊர கண்கள் வைக்கும் நம் பந்தமா. கரைகளில்லா உறவுகள் காத்தோம் சுத்தமான அன்பை பார்த்தோம். சிரித்து மகிழ்ந்து காலம் போனதே சாவா சாவா. இதோ இதோ கடல் அலை என்ற இன்பங்கள் மேலும் கீழும் பயணித்து அலைப்பாயுதே. சின்ன சின்ன மழை துளி கோர்த்து மழையானதே. மனசில் மனசில் ஓர் கடல் ஆழம் அன்புள்ளதே. பாதம் தீண்டும் ஒவ்வொரு வழியும் முட்கள் தேய்க்க கூடாதென்று எந்த நிலையத்தை விரிப்பேனே உன்னை காக்கவே. அண்ணன் தங்கை வாழும் கூடு கோடி இன்பம் வருடும் பாரு. இடிமழை புயல் வந்தாலும் எதிர்க்கும் நின்று. எல்லையில்லா வானத்தில் எங்கும் வண்ண மீன்கள் அழகாய் மின்னும். நம்மை போல ஒளியை கூட்டி கூடி வாழுமே. பாடி போகும் குயிலின் கூட்டம் பூக்கள் எல்லாம் தலையை ஆட்டும். கைகள் கோர்த்து ஒன்றாய் செல்வோமே. இன்னும் இன்னும் பல ஜென்மங்கள் நீடிக்கும் என்னாலும் சரிகம சங்கீத நாதங்களே. சின்ன சின்ன மழை துளி கோர்த்து மழையானதே. மனசில் மனசில் ஓர் கடல் ஆழம் அன்பு உள்ளதே. எந்த துன்பம் வந்த போதும் இந்த சொந்தம் மாறவே. வாழ்க்கை தோறும் தங்கை என்ற ஒற்றை சொந்தம் போதுமே. உன்னை பார்க்கும்போது ஆனந்தம் இல்லை இங்கு வேறு சங்கீதம். நொடியும் நொடியும் நம் கையில் சேரும் ஆகாயம். சின்ன சின்ன மழை துளி கோர்த்து மழையானதே. மனசில் மனசில் ஓர் கடல் ஆழம் அன்புள்ளதே. இங்க பாரு சம்பத், நீ அண்ணனோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால உன்னை லவ் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. இதை உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இதே வேற யாராவது பண்ணிருந்தா பேச வாயிருக்காது. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன தைரியம் உனக்கு?
விடுங்கடா விடுங்கடான்னு சொல்றல விடுங்கடா விடுங்கடா என்ன வாடா. டேய் உட்கார்றேங்க. டேய் அழுவாதடா. டேய் என்னாச்சுடா உனக்கு? அறிவில்ல? அவன் நமக்கு ஃப்ரெண்டுடா. அவனை போய் அடிக்கிற? இந்தா குடிடா. ச்சே. டேய் டேய் என்ன மன்னிச்சிடுறா. இந்த வயசுல இருக்கும்போது நான் அவளை தூக்கிட்டீங்க வந்தேன். இப்ப வரைக்கும் அவளோட வாழ்க்கை இந்த மண்ணோடையும் செங்க சூளையோடமே போயிடுச்சுடா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏதோ உன் மேல கோவத்தினால இல்லடா, என் தங்கச்சி மேல எனக்கு இருக்க அன்புடா. ஏதோ நினைச்சுக்காதடா. என்ன மன்னிச்சிருடா நந்தா. ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். உனக்கு தங்கச்சினா அவன் எனக்கும் தங்கச்சி தான்டா. ஏய் நிறுத்துடா. சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. டேய் தங்கச்சி கிட்ட அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்காத. அவனுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னல. அப்போ சொன்னப்போ உனக்கு புரியல. அடிக்கலாம்டா, ஆனா இந்த அளவுக்குலாம் அடிக்க கூடாதுல. அதான் அழுதுட்டு இருக்கான். அவன் நம்ம ஆளுன்றதுனால அடிக்காதோட விட்டான். வேற எவனா இருந்தா கொன்னு இருப்பான். டேய் விடுடா, அவன் அழுதுட்டு போறான். அவன் மனசார அழுதுக்கிட்டோம். ஒரு நாள் கூட அவன் என்னன்னு கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு அவன் என்ன அடிச்சுட்டான்டா. நடந்த எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு தயவு செஞ்சு மறந்துடுறா. அது யாருடா? அவர் நம்ம அண்ணன். இது நம்ம வீடுடா. அவர் நம்மள அடிக்கலாம், அவர் நம்மள கொஞ்சலாம். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? இதுக்கு போய் அழுதுன்னு இருக்க லூசு. அது மட்டுமா, நமக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், ட்ரெஸ், தங்கச்சி சமைக்கிறா, நாம சாப்பிடுறோம். இதை விட என்ன வேணும்? சரி வாடா போலாம் வா. டெம்ப்ட் பண்றாளேடா இவ. என்ன பண்ணிட்டு இருக்க? கொயக்கா சாப்பிட தானே கொடுத்தேன். சாப்பிடு, காலை நீட்டு. அப்ப எங்கும் போக கூடாது. நான் 2 நிமிஷத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துருவேன். சரியா? நீ இங்கே இருக்கணும். என்ன அழகு, என்ன அழகு. இப்படி ஒரு தங்க சிலைக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரனா? ரொம்ப கஷ்டமா இருக்கே. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டனா நான் உன் கஷ்டத்தை போக்குறேன். ராணி மாதிரி பாத்துக்கிறேன் உன்னை. எப்படிடா நான் பாத்துப்பேன்? ஆமா ஆமா, எங்க அக்கா கூட ஒழுங்கா தான் பாத்துக்கிட்டாரு. ஆனா அவங்க செத்து போயிட்டாங்க. ஏய் மூட்ராவாய, நீ என்ன சொல்ற? செருப்படுத்து அடிக்கிறேன்னு சொல்றேன். ஏய் என்ன காமெடி பேச நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை அடிச்சு கொன்றுவேன். எங்க அக்கா கூட அப்படிதான் பண்ணாரு. ஏய் மூட்ரா. ஏய் போடா. எவ்வளோ திமிரு உனக்கு? வேண்டாம், விட்டுடு. ஏய் ஏய் என்ன பண்ற? அடிச்சனா? ஏய் என் லுங்கி. ஏய் இந்த இடத்துல இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன், இதே வேலைய 10 பேருக்கு முன்னாடி நான் செய்வேன்.
போடா. யார் அவன்? யாரோ செங்கல் சூளையில வேலை பாக்குறவனா. ச்சே, கூலிக்காரனா? யார் நீங்க? உங்க அண்ணா இருக்கானா? இல்ல, வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ரேட் என்ன? தெரியாது, அதெல்லாம் எங்க அண்ணன் தான் சொல்வாங்க. ஓ ரேட்டு கூட அவனே சொல்லுவானா? என்னடா சொன்ன? எங்க வீட்டு பொண்ணோட அவன் சுத்தம் போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்ததோ அது அவனுக்கு தெரிய வேண்டாம். நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா என்ன வர வரைக்கும் இந்த முடியை இப்படியே புடிச்சிருடா. என்னடி பண்ணுவான்? என்ன பண்ணிடுவான் அவன்? எடுக்காத புடிடா. போயிட்டு உங்க அக்கா கிட்ட சொல்லு, என்னையும் அவளையும் பிரிக்க யாராலையும் முடியாதுன்னு. இன்னொரு தடவை என் தங்கச்சி பக்கம் வந்த உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன 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 செருப்பால் அடிச்சிட்டா? அவனையும் சும்மாவே விட மாட்டேன். என்ன மாமா மறுபடி கவலைப்பட்டு இருக்கீங்க? இது என்ன புதுசா? வாய மூட்றா. அவன் என்ன சாதாரணமா அவமானப்படுத்தலடா. அவன் என்னோட முகத்துல சாணிய கரைச்சு பூசிட்டான்டா. சாணிய வெட்டி கொல்லணும்டா அவனை. கொன்றுங்க அவனை, கொன்றுங்க. விட மாட்டேன்டா அவளை விட மாட்டேன். மாமா அங்க பாரு, யார் வரானு? மொவன நீ இன்னைக்கு மாட்டினடா. அவனை அம்மா விடாதீங்க, போடுங்க. அவனை சாணி போடுறியா? நிறுத்துங்க, நிறுத்துங்க, அடிக்காதீங்க. அவன் அடிச்சு கொல்லுங்கடா. நீ வாடி, போடி உள்ள உள்ள போடி.
நந்தா விடுடா. என்ன ரொம்ப நாளா நீ வரவே இல்ல? ஏய் அந்த பக்கம் போ. வாடி வாடி. டேய் தம்பி, அடிச்சிட்டியாடா அவனை? அடிச்சிட்டியான்னு சொல்லு. வார்னிங் கொடுத்தியா அவனுக்கு? டேய் இது என்னடா காயமா இருக்கு? ஏய் ஒண்ணும் இல்ல. அண்ணன் ஒரு அடி அடிச்சா அவன் 10 அடி அடிக்கிறான்க்கா. ஏன் தம்பி மேலேயே அவன் கை வச்சுட்டானா? அவன் கை காலெல்லாம் உடைக்கணும். இப்ப நான் அவனுக்கு கொடுத்த டோஸ் பத்தாது. இன்னும் 2 நாள் இங்க இருந்து அவனை முழுசா கொண்டுறேன்க்கா. செய் ரைட் என்று செய். எங்க ஏஜில நீ தப்பு எல்லாம் செய். மெய் 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 அட இன்று மட்டுமே இன்பம் மட்டுமே, மத்ததெல்லாம் போய். ஹை கிரேடு ரொம்ப ஸ்பீடு தாண்ட சொல்லும் இந்த ஏஜ். மாமே ஆடுகமே ரூல்ஸ் எல்லாம் மீறும் மீறும் எல்லை கோடு. பார்த்துக்கோ சூடான எங்க ஏஜ். தேடிக்கோ ஒரு மாடர்ன் ட்ரீம் ஆடிக்கோ. ஃபுல் நைட் டிஜே சாங். சை 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 பார்ட்டி. செய் ரைட் என்று செய். எங்க ஏஜ்ல நீ தப்பு எல்லாம் செய். மெய் 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 ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரங்கா டைம்க்கு ஃபோன் பண்ணிருக்க. அங்க இருந்து எனக்கு ஒரு பொண்ணு அனுப்பி வையே. ஐயோ ப்ரோ, சாரி ப்ரோ, நான் இப்ப ஊருக்கு வந்துட்டேன். சொன்னியா ரங்கா? ப்ரோ நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். எப்பவும் சிட்டிலேயே இருக்காதீங்க ப்ரோ, அப்பப்ப நம்ம கிராமத்து பக்கமும் வாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, எங்க ஊர்ல திருவிழா நடக்குது. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வகையும் இங்க கிடைக்கும். வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஓகே ஓகே வாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஓகே, உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே பாய். வாங்கப்பா, வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் இங்க வருவீங்கன்னு ரங்கா சொன்னாரு. வாங்க வாங்க உள்ள வாங்க. விஸ்கி அடிச்சு மபாச்சு சன்னு ஓட்ட குடிச்சு நிலவும் நைட்டாச்சு பிரைட்டு. கடலும் ஒயின் அடிச்சு அலையாச்சு ஒயிட்டு. ஃப்ரீசராக மாறி குளிராச்சு விண்டு. ஷாய் 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 அத ஓர கட்டி வை. ட்ரை 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 ஷேக் அண்ட் ட்ராப் ஸ்டைல். டோன்ட் பி லூஸ் பண்ண கட்டி வை. ராத்திரியில் லீல எல்லாம் விடுஞ்ச போதும் தொடரலாம். நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிப்போம். மத்ததெல்லாம் தானா வந்து கையில் சேரும். உலகம் மொத்தம் காலு கீழே பறந்து போவோம். பறவ போல மேல மேல ஆத்துக்கோ. சூடான எங்க ஏஜ். தேடிக்கோ ஒரு மாடர்ன் ட்ரீம் ஆடிக்கோ. ஃபுல் நைட் டிஜே சாங். சை 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 பார்ட்டி. ரம் விஸ்கி அடிச்சு மபாச்சு சன்னு ஓட்ட குடிச்சு நிலவும் நைட்டாச்சு பிரைட்டு. கடலும் ஒயின் அடிச்சு அலையாச்சு ஒயிட்டு. ஹலோ ப்ரோ. ஹாய் ரங்கா. ஹலோ ப்ரோ, வந்துட்டீங்களா? ஆமா, இப்பதான் ரங்கா வந்திருக்கோம். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓகேவா? சூப்பர்ரா, சந்தோஷம். அப்புறம் எங்க எப்ப வரணும்? ப்ரோ கரெக்டான டைம் பார்த்து சொல்றேன், அப்ப வெளில வாங்க. ஓகே ரங்கா, ஓகே ஓகே. நில்லு, எங்கடி போற? திருவிழாக்கு. திருவிழாக்கு போறியா இல்ல அவன் கூட சுத்தறதுக்கு போறியா? அவன் கூட திருவிழாக்கு. பாத்தியாடா எவ்வளவு திமிரா பேசுறானு? அக்கா நீ சும்மா இரு, சின்ன பிள்ளை என்ஜாய் பண்ணட்டும், எனக்கு தெரியாதா? நீ போமா. தேங்க்ஸ் மாமா. என்னடா நீ எதுக்குடா அவளை வெளிய போக விட்ட? ஏய் நீ கொஞ்சம் நிறுத்து. என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு, சரியா? என்னமோ உன் இஷ்டம் பண்ணு. சரிதான், போ. டே விக்ரம்,
நரசிம்மாபுரம் ஸ்ரீ லட்சுமி வெங்கடாச்சலபதி திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். சீக்கிரம் வா, அங்க வாங்கிக்கலாம். இந்த செயின் அழகா இருக்கு பாரு. சீக்கிரம் வா. ஏய், அது சுத்தலாம். வா வா வா. என்னடா இது சத்தம்? ஏ தாத்தா, என்ன தாத்தா இது சத்தம்? இரிட்டேட்டிங்கா? தம்பி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. இது சாமி விஷயம். ஊர்ல பெருமாள் கோயில் திருவிழா நடக்குதுப்பா. நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. நீங்க எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நான் உங்க எல்லாருக்கும் நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். போங்க போங்க. ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி கோவிந்தா கோவிந்தா. ராமனை கண்ணனே ஈஸ்வரனே, எங்களை வாழ வைக்கும் கடவுள் தானே. வாசனை ஈசனே நரசிம்மனே, எங்களை கரையத்தவா தெய்வமே. கரகோஷம் போட்டோமையா, அபிஷேகம் செய்தோமையா, நைவேத்தியம் படைத்தோமையா, உன் காலில் விழுந்தோமையா. ஒரு பார்வை பாருமையா, நீ மட்டும் போதுமையா. ராமனை கண்ணனே ஈஸ்வரனே, எங்களை வாழ வைக்கும் கடவுள் தானே. வாசனை ஈசனே நரசிம்மனே, எங்களை கரையத்தவா தெய்வமே. கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் ஐயா, காலமெல்லாம் உன் தயவை காட்டும் ஐயா. உண்மை என்பதே உலகில் இல்லையே, நீதி நிலைநாட்ட வாரும் ஐயா. கோவிந்தா உன் நாமமே. கோவிந்தா உன் நாமமே, சொல்லாதிர நோவை குண்டமே. குதிரை ஏறி வா, வாளை வீசிடவா, தீய கொடியவர்கள் ஆட்டம் முடித்திடவா. சர்ப்பம் போல வந்து சர 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 சர. ராமனை கண்ணனே ஈஸ்வரனே, எங்களை வாழ வைக்கும் கடவுள் தானே. வாசனை ஈசனே நரசிம்மனே, எங்களை கரையத்தவா தெய்வமே. ஹே ஹே, கீதா எங்க? தெரியாது. எங்க இருக்கான்னு போய் பாரு பாரு. பாக்குறேன் பாக்குறேன். விக்ரம் சொல்லு. அண்ணா எங்க இருக்கீங்கண்ணா? நீங்க சொன்ன வழியில தான் வந்துட்டு இருக்கோம். எங்க? அண்ணா அங்க இருந்து லெஃப்ட் வாங்கண்ணா. ஏய் லெஃப்ட் ஆண்டா, லெஃப்ட் லெஃப்ட். அங்க தூரமா ஒரு எல்லோ கலர் Dress போட்டு ஒரு பொண்ணு வருதுல. அங்க அங்க இருக்கா? கிடைச்சிருச்சுடா பொண்ணு. வாடி வாடி, எங்கடி வாடி வண்டில வாடி போடி. வண்டி சீக்கிரம் எடு. வண்டி எடு, வண்டி எடு. சீக்கிரம் எடு. யாரா நீங்களா?
சத்தம் போடாத. கீதா வாயை மூடுடா. சீக்கிரம் கீதா போ. நீ சீக்கிரம் போடா. கீதா கீதா ஆடி ஆடி பட்டம் பிடிக்காத பாடி இழுத்துட்டு போங்க ஆடி எங்கடி தப்பி இந்த பிரச்சனையெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. எவ்வளவு வேணும்னு சொல்றீ? பணத்தை தூக்கி எறிகிறோம். ஏய் எடுத்துக்கோ. இன்னும் வேணுமா? வேணுமா? எவ்வளவு வேணுமோ அவளை எடுத்துக்கோ. யார பாத்திரி உனக்கு இவ்ளோ தைரியம்? என் அண்ணனை பாத்துடா. ஆஹா, உங்க அண்ணன் வந்தானா அவன் முன்னாடியே உன்னை ரேப் பண்ணுவடி. முதல்ல தூக்கிட்டு போங்கடா இவள. தூக்கிட்டு போங்கடா. உனக்கு எவ்வளவு தைரியம் அடி? கத்துற நடிக்கிற. வாய மூடி. போ போ சிவா, இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வா. ஹேய் மாமா ஃபுல் டோஸ் கொடுத்துடு மாமா. இப்ப கத்துடி, இப்ப கத்து பாப்போம். டேய் மச்சான், நான் முதல்ல அவளை எடுத்துக்கிறேன்டா. இப்ப கத்துடி பாப்போம். மாமா கீதாமா மா கீதா நான்தா. கீதாமா நான்தாமா. அம்மா எந்திரிமா. அம்மா இந்த நாய்ங்கள அம்மா கீதா. அம்மா கீதா
கீதா பயப்படாதா. வட சீக்கிரம். ஏய் காலை விடுறா, காலை விடு. தூக்குடா, பார்த்து பார்த்து வா. தூக்கு, வா வா. வாங்கடா வாங்கடா. நான் தான் ஃபர்ஸ்ட். இரு டேய், எவ்வளவு தூரம் போங்கடா. எப்படிடா சூப்பர். என்ன நடக்குதுப்பா அங்க? நாட்டுக்கோழி கறி தாத்தா. ஏய், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போய் சாப்பாடு கொண்டு வா போ. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? சொல்லிட்டே இருக்க. ஆமா. எஸ் யா. டேய் அவன் செத்து போயிட்டானா? இவளை கூட கொன்னுடலாமா? கீதா வாமா. அம்மா மொழி பேச சிலையானேனே, ஒரு உயிரில்லா சவமானேனே, நீ இல்லா உலகம் இங்க தனி மரமென்று ஆனேன் நானே. தேடினேன் காற்றை உனக்காக, எரிகிறேன் அறையும் விளக்காக. எங்கே நீ போனாயோ, எங்கே நீ போனாயோ, என்னுடைய தங்கமே, எங்கு நீயும் போனாயோ, எங்கு நீ போனாயோ, எங்கு நீ போனாயோ,
என்னுடைய தங்கமே எங்கு நீயும் போனாயோ பார்வையின் மொழியில் தான் என் உயிரும் ஒரு குழந்தை போல் சிரிப்பாய் என் பொன்னம்மா உன் பேச்சில் ஒவ்வொன்றும் தேன் சிதறும் ஜென்மங்கள் கடந்தாலும் கேட்கும் அம்மா வெண்ணிலாவும் மாயமாய் இருளுக்குள் தொலைந்ததே ஆசையெல்லாம் ஆவியாய் வனம் தாண்டி போனதே கரைந்ததே கனவுகள் எல்லாம் மொத்தம் தொடருதே மனதிற்குள் சீற்றம் திக்கு தசை தெரியலையே மூச்சு விட முடியலையே என்ன பெத்த ராசாத்தி ஒரு முறவாயம்மா எங்கே நீ போனாயோ எங்கே நீ போனாயோ என்னுடைய தங்கமே எங்கு நீயும் போனாயோ ஜென்மத்தில் வீண் பாவம் செய்தேனோ அது இப்பிறவியில் உன்னை கொன்று சென்றதோ கடவுளிடம் முறையிட்டால் கேட்காதோ இறந்தாலும் என் சோகம் தீராதோ பெற்ற தாயைப் போலவே அண்ணன் இல்லை என்று நீ கோபம் கொண்டு சென்றாயோ திரும்பி வர மாட்டாயோ இதயமே இரும்பாய் கனக்கிறதே விடியலே வரவும் மறுக்கிறதே கண்ணாம்பூச்சி ஆட்டமோ ஒளிந்துதான் கொண்டாயோ பாத தப்பி போனாயோ திரும்பி வர மாட்டாயோ எங்கே நீயும் போனாயோ எங்கே நீயும் போனாயோ என்னுடைய தங்கமே எங்கு நீயும் போனாயோ சார் சார் ஐயா என்னையா வேணும் என்ன வேணும் உனக்கு தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்ப வேண்டியது ஐயா நந்தா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பையன் ஐயா அவன் தங்கச்சியை யாரோ 4 பேர் ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க ஐயா ரேப் பண்ணி கொன்னுட்டாங்களா நம்ம ஊர்ல உள்ள மாங்காய் தோப்புல பாவம் 19-20 வயசு கூட இல்லையா ரேப் பண்ணி அந்த பொண்ணை எரிச்சே கொன்னுட்டாங்க ஐயா இந்த மாதிரி திருட்டு பசங்க கூட இருக்காங்களா ரேப் பண்றத பண்ணிட்டானுங்க எதுக்கு எரிச்சு கொள்றானுங்க 19 வயசு கூட இல்லன்றீங்க இன்னும் 2 வருஷம் போனா எவ்வளவு அழகா இருப்பா என்ன பேசுறீங்க சார் என்ன பேசுறேன்னு கேளுடா எருமை அவதான் இறந்துட்டால இவன் தான் பைத்தியம் ஆயிட்டானே கேஸ் போட்டு என்னடா பண்ண போறீங்க 4 பேரும் 4 கோட்டர் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தூங்குங்க காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே மறந்துடும் அப்படி எல்லாம் பேசாதீங்க சார் எங்களுக்கு தங்கச்சி அப்புறம் எப்படி பேசணும்டா
யாரோ 4 பேர் வந்தானுங்களாம், மாந்தோப்புக்குள்ள வச்சு ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்களாம். அவனுங்க யாரும் தெரியாதான். கதை சொல்றீங்களாடா நீங்க? திருட்டு பசங்களா! இவனை இப்படி பைத்தியமாக்கிட்டு ஊர் மக்கள்லாம் திருவிழால இருக்கிறது தெரிஞ்சு நீங்களே அவளை இழுத்துட்டு போய் ரேப் பண்ணி கொன்னு இருக்கீங்கடா. அதை என் கான்ஸ்டபிள் பாத்திருக்கான். என்னடா? ஆமா சார். டேய், நீ பாத்தியாடா? என் காலரையே பிடிக்கிறியா? லத்தியை குறா. ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்னையே அடிக்கிறீங்களாடா? உங்களை வாழ்க்கை முழுக்க வெளியவே விட மாட்டேன். அவனுக்கு எல்லாரையும் லோகப்புல தள்ளுங்கடா. எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு சார். அவங்க கேஸ கூட நீங்க எடுத்து பார்க்க வேண்டாம். பாவம் சார், நான் உங்க கால்ல கூட விடுறேன். அவங்கள விட்டுருங்க சார். அவங்க கேஸ் கொடுக்காம நான் பாத்துக்கிறேன் ஐயா. ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. தங்கச்சி இறந்து போயிட்டா சார். எவனையும் விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது சார். எங்களுக்கு இந்த கேஸ் எல்லாம் வேணாம். எங்களை விட்டுருங்க சார். எங்களை விட்டுருங்க சார். எங்களை விட்டுருங்க சார். உங்க போனுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல வந்தாங்க. என் டார்ச்சருக்கு பயந்து எந்த கேஸும் வேண்டான்னு அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. இனி எவனும் கேஸ்ன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வர மாட்டானுங்க. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு அவன் சரியாயிட்டானா அவன் என்ன கொன்னுடுவான் சார். கொன்றுங்க சார், அவனை கொன்றுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கறேன். சீதாவை வாழ்க்கை முழுக்க உங்க காலடியிலேயே விழ வைக்கிறேன். கொன்னுடுங்க சார், அவனை கொன்னுடுங்க. படிச்சடி இப்போ கோஆபரேட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்? அவனை விட்டு பயமுட் காமெடி. என்ன நடக்குது வெளியே? என்ன சத்தம் அது? டேய் 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 டேய், என்னடா ஆச்சு உனக்கு? டேய் டேய், என்ன ஆச்சு உங்களுக்கு? டேய், என்னடா ஆச்சு? உனக்கு எதுவும் நந்தா, நந்தா.
சார் வந்துருச்சா? பொண்ணு ரெடி சார். போ. வாங்க சார். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு மிஸ் சரி பண்ணு சார். என்ன? ஓகே சார். ஆஹா, இருட்டில் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது. லைட் போட்டுக்கலாமா? வெக்கப்பட்டதெல்லாம் போதும், உன் முகத்தை நான் பார்க்கணும். சீதா, இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? உன்னால நான் பைத்தியம் ஆயிட்டேன். அதிர்ஷ்டம் இருக்கு எனக்கு. உன்னை காதலிச்சவன் இருக்கானா இல்ல போயிட்டானா? வர்றான்டா. வேணாண்டா டேய், டேய் வேணாண்டா டேய், என்ன விட்டுறா. சொல்றா, சொல்லுடா நாயே. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு தப்பு மட்டும்தான். சீதா எனக்கு வேணும்னு நினைச்சேன், வேற எந்த தப்பும் நான் பண்ணல. அந்த தப்பு மட்டும் தானே நான் செஞ்சேன். டேய், நான் வேற எதுவுமே பண்ணலடா, என்ன விட்டுறா. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே என் தம்பி தான் பண்ணா. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம். இவளுக்கு என்ன? ஹலோ டே தம்பி, அந்த இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீ நேர்ல வரணும்டா. எப்ப வரணும்? நீ நாளைக்கே வரணும்டா, இல்லனா அந்த இடம் நமக்கு இல்லாம போயிடும்டா. சரி வர. மறந்து போயிடாத, மறக்காம வந்துரு. ஏய் வரேன்னு சொல்றேன்ல, போன வை. சொல்லிட்டேன், என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க. சீதா அவன்கிட்ட சொல்லு, நான் எதுவுமே பண்ணல, என்ன விட்டுருங்க. வாங்கடி, சும்மா விடக்கூடாது. சொல்றா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. சொல்லு. சொல்லிடுறேன் சொல்றேன் சொல்றேன். சிட்டில இருந்து 4 பசங்களை வர சொன்னேன். நான் ரேப் பண்ணதான் சொன்னேன், அவனுங்க கொன்னுட்டானுங்க. ஏய், இந்த நேரத்துல யாரா போன்? ஏய், வாயை மூடிட்டு ஓரமா நில்லுங்க. அண்ணா வணக்கம் ப்ரோ, எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா இருக்கேன். என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, டவர் இல்ல, காட்டுல இருக்கேன். காட்டுல இருக்கியா? ஏன் உன் செட்டப்ப காட்டுல வச்சிருக்கியா? அற்புதமான ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அப்படியா? காட்டுல இருக்காங்க, காத்து இருந்தா கிடைக்காது. நல்ல பொண்ணுங்க, சூப்பர். அங்க என்ன வேலை இருந்தாலும் முடிச்சிட்டு உடனே வாங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தா வராம இருப்போமா? நான் இப்பவே வரேன். வாங்க வாங்க. டேய், எங்கடா போயிட்டே இருக்கோம்? அற்புதமான ஏற்பாடு அப்படி இப்படின்னா அவனே காணோம். டேய், அந்த ரங்காவுக்கு போன போடுறா. ஹலோ ரங்கா, எங்க வரணும்? எங்களுக்கு இங்க ரூட்டே தெரியல. ஆனா ரங்கால் நான் அவரோட தம்பி. அண்ணா உங்களுக்காக பொண்ணுங்களை காட்டு கூட்டிட்டு போயிருக்காரு.
அங்க சிக்னல் இருக்காதுல, அதான் போனை என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓஹோ, நாட்டு சரக்கா? அண்ணன் உங்களுக்காக 5 பேரை இறக்கி இருக்காரு. இனிமே உங்களுக்கு நரகம் தான். அது சரிடா, இப்ப எங்க வரணும்னு சொல்லு. கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்கண்ணா, எல்லாருமே சொல்லுவாங்க. சரி சரி, நீ போன வை. ஏய் போடா, நீ கோயில் கிட்ட போ, கோயில் கிட்ட போ. டேய், ரங்காவுக்கு போன பண்றா. கோவில்கிட்ட வர சொல்லிட்டு எங்கடா போனா அவன்? டேய் சின்ன, இங்க வா. டேய், சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அங்க ஒருத்த உட்கார்ந்திருக்கான் பாத்தியா? அவன்கிட்ட போய் கேளு கோவில் எங்க இருக்குன்னு. போ. டேய், இந்த ஊர்ல கோயில் எங்கடா இருக்கு? டேய்! 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 ஏய், யாரா நீ? நாங்க யாரும் தெரியாம மாறிட்டு இருக்கோம். ஒழுங்கா சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்? நீ யாரா? சொல்லு. கேக்குறோம்ல, சொல்லு. டேய் டேய் சீனு, டேய் அங்க பாருங்கடா. டேய். எங்க கொண்டதுக்கா வந்திருக்க? என்ன வேணும் சொல்லு. உனக்கு யாரா நீ? உங்களால தங்க மாதிரி இருந்த என் தங்கச்சிய பறி கொடுத்த ஆளடா. அவளா இவன்? அண்ணா, உங்களை கொல்லலனா என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. சாமி சாமிங்க அண்ணா வேணா, அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா வேணாம். எழுந்து வா, அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா வேணாம். வானுமாய் பூமியாய் நீருமாய் நெருப்புமாய் காற்றென உயிரினை எடுக்க சாந்தியாய் நதியாய் உக்கரர் காளியாய் இப்படிதான் என் தங்கச்சியை கேட்டா. குடிக்கவா திகு 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 தீயாய் தெரிக்கும் தெரிக்கும் எரிமலை உயிரும் இங்கு பாரடா. காமம் கொண்ட பேய்களை அழிக்கும் காவல் தெய்வம் இவனடா. இரண்டு ஓடிட மரண பயத்தை காட்டவா. அரகர்களை கொல்ல வந்த அவதாரம் நீயே. காமவெறி கொயவர்களின் யமலோகம் நீயே. எழுந்து வா. வேண்டாம் அண்ணா, அண்ணா என்னை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. சொன்னா கேளு. என்னை விட்டுரு. சொன்னா கேளு. வேண்டாம் அண்ணா ப்ளீஸ். உனக்கு என்ன வேணா நான் தரேன், எடுத்துக்கணும். வேண்டாம், என்னை விட்டுருங்க. எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா? என்ன வேணும் தெரியுமாடா? என் தங்கச்சிடா. என் தங்கச்சி வேணும் எனக்கு. அவளை திருப்பி கொடுக்க முடியுமா? அண்ணா அண்ணா நாங்க பண்ண தப்புதான். என்ன மன்னிச்சு விட்டுருங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. இப்படிதான்டா என் தங்கச்சி கெஞ்சினா. கேட்டீங்களா? நிறுத்து நிறுத்து மரண கூண்டில் நிறுத்து. விரட்டு 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 பாவங்களை விரட்டு. கழுகு போல தேடி உந்தன் வீரம் கொண்டு விரட்டு. வேட்டை புலி பாய்வது போல் வேகம் கொண்டு சீறி விரைந்து வா. எழுந்து வா. கீதை கண்ட கண்ணன் போல தவறு செய்த பாவை உயிர்களை குடிக்கவா. காலை சுற்றும் பாம்பை அடித்து செல்லும் கடலென சூறையாடும் புயலை போல
என்னை விட்டு தயவு செஞ்சு விட்டு. என் தங்கச்சி இப்படி கெஞ்சும் போது அப்ப தெரியலடா உங்களுக்கு பாவம்லாம். நீங்க எல்லாரும் செத்தாதான் என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையண்டா. உங்க தங்கச்சியை நாங்க எடுத்து கொள்ளலடா. அண்ணா சத்தியமா நாங்க எடுத்து கொள்ளல. சாவுக்கு பயந்து போய் சொல்றியாடா? அண்ணா அண்ணா நாங்க சொல்றது சத்தியமா உண்மைடா. போதுண்டா நீ போய் சொன்னதெல்லாம். அவனை எடுத்து கொண்டது நாங்கள் சொன்ன நம்புங்க. நாங்க கொள்ளலடா. நம்புங்கடா நம்புங்கடா. நாங்க கொள்ளலடா. நாங்க செத்தாலும் உன் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. என்னடா சொல்றேன்? சொல்றது கேளுடா. ஏய் நடிக்கிறான்டா சாகாப்பறம் சொல்லி விடக்கூடாது. இவனை அடிச்சு கொல்லணும். வாங்கடா. அவன் சொன்னது எதுவுமே பொய் இல்ல நந்தா. அவன் சொன்னது எல்லாம் உண்மைதான். அது அவனுங்க இல்ல. அந்த நாய் தான் பண்ணது. நான் எது பண்ணல. நான் எது பண்ணலடா. டேய் நான் சொல்றது கேளு. நான் எது பண்ணலடா. நிஜமா நான் எது பண்ணல. டேய் சொல்றேன்ல. அவன்தான். கொல்லுங்கடா அந்த நாய. நந்தா நான் சொல்றது கேளு. கொல்லுங்க. ஏய் என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போனா உன் அண்ணனுக்கு என் கையால தாண்டி சாவு. இவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் என்ன கொன்றுவியா நீனு? அந்த ரத திருவிழால வச்சு ஒன்ன கொன்னுற. கீதா கீதா கீதா. விடுடா. என்ன விடுடா. டேய் அவன் செத்து போயிட்டான்டா. இவள கூட கொண்டுடலாமா? சீக்கிரம் வாங்க. வண்டி எடு சீக்கிரம் எடுறா. யாரடி உனக்கு அண்ணன்? நான் எங்க பிறந்தனோ அங்கேயாடி நீயும் பிறந்த. இன்னொரு தடவை அண்ணன் அண்ணன் அப்படியே அரைஞ்சிருவேன். ஓடி.
அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணி அவன் மேல பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சு கொன்னுட்டாமா அந்த பையன். இவ்வளவு நாளா இந்த விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சான்னு எனக்கு தான் தெரியும். இந்த திருட்டு பையன் உன்னையும் கொன்னுடுவான்னு பயந்துதான் அவ்வளவு தூரத்துக்கு உன்னை கூட்டிட்டு ஓடி போயிட்ட. என்னடி பேசிட்டு இருக்க? நீ வந்ததுனால தாண்டி எங்க வாழ்க்கைய நாசமா போச்சு. உன்ன நீ என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்ட் இத நம்ப மாட்டான்டி. இத்தனை பேரை எப்படி கொண்டுமோ அதே மாதிரி உன்னையும் கொல்ல போறேன். உன் கதை முடிய போகுதுடி. வேணாம் 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 சொன்ன கேளு. ஐயோ நீ என்ன விட்டுருந்தா வேணா என்ன மன்னிச்சிருடா ஆனந்தா. உனக்கு தங்கச்சினா அவ எங்களுக்கு தங்கச்சி தான்டா. உன்னை நான் என் சொந்த தம்பியா நினைச்சேன்லடா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உங்களையும் நம்ப முடியலடா. இனி நான் யாரை தான்டா நம்புறது? வேணாம். பொம்பளை பிள்ளைங்களை எப்படிதான்டா காப்பாத்துறது? சொல்றா சொல்றா நாயே, சொல்லு. இவனை கொண்டுறணும் நந்தா. இவன் உயிரோடவே இருக்க கூடாது. இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது, கொண்டுறணும். சொல்லு சொல்லுடா. அவன் தலைய தனியா வெட்டுடா. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கும் நட்புக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருக்கிறதுக்கும் இது புனித பூமி கிடையாது, மிருகம் போன்ற மனிதர்கள் இருக்கிற சமுதாயம். அதனாலதான் வாள் ரத்தத்தை கண்டது. அந்த ரத்தம் எழுதுற எழுத்தா மாறி பெண்களை அக்காவா அம்மாவா தங்கச்சியா ஃப்ரெண்டா பார்க்கணும்னு ஒரு பொண்ணை தொட நினைச்சா 3 தண்டனை இருக்குன்னு இந்த படைப்பு எச்சரிக்குது. வா 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 எழுந்து வா, யுத்தமா எழுந்து வா. வானுமாய் பூமியாய் நீருமாய் நெருப்புமாய் காற்றென உயிரினை எடுக்கவா. சாந்தியாய் நரசிம்மனாய் உக்கர காளியாய் பாவிகள் ரத்தத்தை குடிக்கவா.
திகு திகு தீயாய் தெரிக்கும் தெரிக்கும் எரிமலை சரசரவென சரியும் உயிரும் இங்கு பாரடா காமம் கொண்ட பேய்களை அழிக்கும் காவல் தெய்வம் இவனடா இரண்டோடிட மரண பயத்தை காட்டவா அரக்கர்களை கொல்ல வந்த அவதாரம் நீயே காமவெறி கயவர்களின் யமலோகம் நீயே